ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தையும் வாழ்க்கையும் 25வது செய்தியை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 32:8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். லைஃப் அப்ளிகேஷன் பைபிள்ல நான் வாசிக்கிறேன். The Lord says, I will guide you along the best pathway for your life. I will advise you and watch over you. இந்த வசனத்தை பாத்தீங்கன்னா இது ஒரு வாக்குத்தத்த வசனம். 4 காரியத்தை ஆண்டவர் இதுல கற்றுக் கொடுக்கிறார். நான் உனக்கு போதிப்பேன்றாரு, வழி நடத்துவேன்றாரு, உன்மேல் கண்ணை வைப்பேன்றாரு, ஆலோசனை தருவேன்றார். இதைதான் நம்ம இந்த நாள்ல தியானிக்க போறோம். முதலாவது காரியம் பாருங்க, நான் உனக்கு போதித்து. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் அதிகாலையில் எழும்பி நம்ம வேதத்தை தியானிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது தேவன் நம்மளோடு கூட இடைப்படுவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கூட பேசணும்னு சொல்லி விரும்புகிற தேவனா இருக்கிறார். எப்படி போதிப்பாரு? எந்த வழியில நடக்கணும்? இப்ப நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனைக்கான தீர்வை அதிகாலையில் எழுந்து நம்ம பாடலை பாடி ஆராதித்து வசனத்தை தியானிக்கும் பொழுது, ஆண்டவரே இதுக்கான விடை எனக்கு வேதத்தின் மூலமா தாங்க அப்படின்னு நம்ம கேட்போமானால் தேவன் போதித்து நடத்துகிறவராக இருக்கிறார். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லைங்க. அதான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? அனுதினமும் வேதத்தை தியானிக்கிறவர்களா இருக்கிறோமா? காலம் எந்திரிச்சோன்னே முதலாவது தேவனை தேடுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமா என்பதை தான் ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதுதாங்க தேவன் எதிர்பார்க்கிறார். அனுதினமும் தேவனுடைய வார்த்தையில நம்ம வாழுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவர் போதிக்கிறதுக்கு ஆயத்தமா இருக்கிறார். 2வது காரியம் பாத்தீங்கன்னா, நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நிறைய நேரங்கள்ல வழி தெரியாம நம்ம இருக்கிறோம். எப்படி செய்யணும், எந்த தீர்மானம் எடுக்கணும், எந்த வழியில போகணும் ஒண்ணுமே தெரியலையே ஆண்டவரே. சங்கீதம் 119, 105 சொல்ற, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது. இருக்கிற இருள நடக்கிறப்ப ஒரு வெளிச்சம் இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம எப்படி கீழே விழாம நடக்க முடியுமோ அதே போல தேவன் நடத்துக்கிறேன்னு சொல்ற. கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்குது என்று தேவன் சொல்லுகிறார். வெளிச்சத்தை பெற்று நாம் நடக்கிறவர்களா இருக்கிறோமா? வழிகாட்டுவதற்கு ஆயத்தமா இருக்கிற தேவன் நேர்த்தியான பாதையில நம்மளை நடத்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். ஆனா அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையிலே நாம் இருக்கிறோமா என்பதை தான் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 3வது காரியம் பாத்தீங்கன்னா, உண்மையில கண்ணை வைத்து. இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, பாதுகாப்பு கர்த்தரை தவிர யாருமே நம்மளை பாதுகாக்க முடியாது. நம்ம மாம்சத்துல செயல்படுகிற காரியங்கள் எல்லாம் ஒருவேளை கேமரா நம்மளை பார்க்குது பாதுகாக்கும் நினைக்கலாம். ஒரு சிலர் செக்யூரிட்டியை நம்பி இருக்கலாம், ஒரு சிலர் வாட்ச்மேனை நம்பி இருக்கலாம். ஆனா இதெல்லாம் காட்டிலும் நம்ம மேல கண்ணை வச்சு நம்மளை நடத்துகிற தேவன் எப்படி இருக்கிறாரு? உண்மையில என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்வேன்றார். கண்ணை வைக்கிறாருன்னா எப்படி? 121 சங்கீதத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். போக்கிலும் மரத்திலும் இது கொண்டு என்றென்றைக்கும் காக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி எப்படிங்க இருக்கிறோம்? நம்மளை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கண்களை வைத்திருக்கிறார் என்பதை விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? 121 சங்கீதத்துல, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்மாவை காப்பார், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் கொண்டு என்றென்றைக்கும் காக்கிற தேவனாய் இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நம்மளுக்கு காவலை காக்கிற தேவன் இருக்கிறார். நம்மள போக்கிலையும் வரத்திலையும் பாதுகாத்து வழி நடத்துகிற தேவன் இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம்? அவரை சார்ந்து இருக்கிறோமா? வாக்குத்தத்தமாய் கொடுத்த இந்த வசனத்தை நாம் விசுவாசித்து அறிக்கை பண்ணோமானால் அது நம்ம வாழ்க்கையில நிறைவேறுகிறதா இருக்கிறார். முதலாவது காரியம் என்ன சொன்னேன்? போதிப்பேன்னாரு, வழி நடத்துவேன்னாரு. அடுத்து கடைசியா பாருங்களேன், ஆலோசனை சொல்லுகிறேன். எப்படி ஆலோசனை? இந்த காரியத்துக்கு நான் எப்படி தீர்மானம் எடுக்கணும் ஆண்டவரே? இந்த டிசிஷன், இந்த பிசினஸ் ஆரம்பிக்கலாமா? கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு சரியான ஆலோசனை கொடுப்பார். இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணலாமா, இல்ல இந்த பையனை நான் கல்யாணம் பண்ணலாமா, இந்த குடும்பத்தோட ஐக்கியப்படலாமா, இந்த குடும்பத்துல ஜெபத்துக்கு நான் இணைஞ்சு கொள்ளலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் நேர்த்தியா நடத்துவார். அதன் காலத்துல நேர்த்தியா நடத்துகிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாங்க. நம்ம எப்படி இருக்கிறோம்? கர்த்தரை சார்ந்தவர்களாய் நாம் இருக்கிறோமா என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியமா இருக்குது. அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். இதுல நீதிமொழிகள் 11:14 பாத்தீங்கன்னா, ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் விழுந்து போவார்கள், அநேக ஆலோசனைக்காரர் உண்டானால் சுகம் உண்டாகும். இன்னைக்கு யார்கிட்ட ஆலோசனை கேட்கணும்ன்றதே நிறைய பேருக்கு தெரியல. இப்ப உதாரணத்துக்கு திருமணத்தை பற்றி கல்யாணமே ஆகாத நபர்கிட்ட போய் நம்ம ஆலோசனை கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க?
திருமண வாழ்க்கையை பற்றி தெரியாதவங்க போய் கேட்க கூடாது. நல்ல முதிர்ந்தவர்களாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ச்சி அடைந்தவர்கள் இடத்துல ஆலோசனை கேட்டீங்கன்னா, வேதத்தின் அடிப்படையிலும் அவங்க வாழ்க்கையிலும் சாட்சியா இருக்கிறவங்க இடத்துல ஆலோசனை கேட்டீங்கன்னா, தேவன் நேர்த்தியான பாதையில நம்மளை நடத்த முடியும். கண்டிப்பா எல்லாருக்கும் ஆலோசனைக்காரர் தேவை. கவுன்சிலர் கண்டிப்பா எல்லாரும் வச்சிருக்கணும். ஏன்னா நான் 3 பேரை வச்சிருக்கிறேன். ஆவிக்குரிய கவுன்சிலர் இருக்கிறாங்க. சரியா? ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா அவங்ககிட்ட கேட்பேன். இல்ல இந்த காரியத்தை செய்யலாமான்னா அவங்ககிட்ட கேட்கிறேன். ஏன்? என்னோட வயந்த ஊழியக்காரங்களை நான் வச்சிருக்கிறேன். அது ஆணாவும் இருக்கலாம், பெண்ணாவும் இருக்கலாம். நீங்க அப்படி வச்சு ஆலோசனை கேட்டு நீங்க நடந்தீங்கன்னா, ஒரு டிஸ்கஷன், ஒரு ஷேரிங், ஆனா இந்த மாதிரி நான் செய்யலாம் இருக்கிறேனே, இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில அவங்க ஜெபிச்சு நம்மளை வழி நடத்த முடியும். இதுதாங்க ஆலோசகர் இல்லாத இடத்துல வாழ்க்கை நல்லா இல்லாம போயிடும். அப்ப ஆலோசனை கேட்டு நம்ம நடக்கிறோம்னா, நம்ம நடக்கிற பாதை சரியான பாதையான்றத தேவன் வார்த்தைகள் மூலமாய் நம்மளை வழி நடத்த முடியும். ஆலோசனை எப்படி கொடுப்பாரு தேவன்? நம்ம நல்ல ஊழியக்காரர்கிட்ட போய் கேட்கிறோம்னு சொன்னா அவங்க வார்த்தையின்படி நம்மளை நடத்துகிறவர்களா இருப்பாரு. நம்ம எப்படி இருக்கிறோம், நம்மளை நம்ம ஆராய்ந்து பார்க்கலாமா? தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு நினைக்கிறாரு, நம்மளை உயர்த்தணும்னு நினைக்கிறாரு. எப்படி? போதிப்பேன்றாரு, வழி நடத்துவேன்றாரு, கண்ணை வைப்பேன்றாரு, பாதுகாப்பேன்றாரு, ஆலோசனை கொடுப்பேன்றாரு. நம்ம அதுக்கு கீழ்ப்படிலாமாங்க? கத்துட்டு கேட்கலாமா? ஆண்டவரே, இந்த சங்கீதம் 32:8 படி என் வாழ்க்கையை நடத்துங்க ஆண்டவரே, நேர்த்தியான பாதையில நடத்துறேன்னு சொல்லுங்க. ஐ வில் டேக் ஓவர் யூ இருக்கீங்க, எங்களை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, உங்க சித்தத்துக்கு நாங்க சமர்ப்பிக்கிறோம் சொல்லி கத்துட்டு சொல்லலாமா? ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக உங்களை சொத்திருக்கிறோம். இந்த சங்கீதம் 32:8 படி எங்க அனுதின வாழ்க்கையில நீங்க போதித்து வழி நடத்தி ஆலோசனை தரும்படியாக வேண்டுதல் செய்யறோம். நீங்க எங்களை பாதுகாப்புங்க, வழி நடத்துங்க. உமக்கு பிரியமான செயல்கள்ல நாங்க ஈடுபட உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டுதல் செய்யறோம் நல்ல பிதாவே, ஆமென். அகஸ்டஸ் அகாபே கவுன்சிலிங் மினிஸ்ட்ரி. உங்களுக்கு ஏதாவது கவுன்சிலிங்க்கு ஆலோசனை தேவை என்றால் இந்த போன் நம்பருக்கு நீங்க போன் பண்ணலாம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.